மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு, பாஜக வெற்றி செல்லாது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் பாஜகவில் இருந்துதான் அடுத்த முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது முதல்வராக உள்ள சிவசேனாவின் ஷிண்டே முதல்வராக வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. மகாயுகி கூட்டணியில் ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவில் அஜித் பவார் ஆகியோர் போட்டியில் உள்ளனர். இதில் ஏக்நாத் ஷிண்டே தற்போது முதல்வராக உள்ளார். பாஜக கூட்டணி வென்றுள்ள நிலையில் ஷிண்டே முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஆனால் பாஜக கிட்டத்தட்ட தனிப்பெரும்பான்மை பெற்றுவிட்டது. இத்தனை ஆண்டுகளாக பாஜக தேவேந்திர பட்னாவில் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுத்தார். அவர் மீண்டும் முதல்வராகவே விரும்புகிறார். அவர் முதல்வராகும் பட்சத்தில் ஏக்நாத் ஷிண்டே கூட்டணியை முறிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைதான் பாஜகவில் இருந்துதான் அடுத்த முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் பாஜக தனிப்பட்ட வகையில் 132 இடங்களை வென்றுள்ளதால் பாஜகவே முதல்வர் பதவியை ஏற்க விரும்பும். பாஜக மெஜாரிட்டி பெற 13 இடங்களே போதும். அதனால் ஷிண்டே ஆதரவாக தேவையில்லை. அஜித் பவார் ஆதரவுடன் முதல்வராகலாம். இதனால் தேவேந்திர பட்னாவில் மீண்டும் முதல்வராக வாய்ப்புகள் உள்ளன. ஷிண்டே முதல்வர் பதவியை இழக்க நேரிடலாம். ஷிண்டே எதிர்த்தால் அவரின் கட்சி பிரிவு உடைக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளது. இதனால் மீண்டும் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கழித்து தேவேந்திர பட்னாவில் அங்கே முதல்வராகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் 288 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சட்டப்பேரவை தேர்தல் கடந்த வாரம் ஒரே கட்டமாக நடந்தது. அங்கே மெஜாரிட்டி பெற்று ஆட்சியமைக்க 145 இடங்கள் வெல்ல வேண்டும். மகாராஷ்டிரா தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 149 இடங்கள் போட்டியிட்டது. அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா ஷிண்டே பிரிவு மற்றும் என்சிபி அஜித் பவார் பிரிவிற்கிடையே எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து காங்கிரஸ் 101 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான சிவசேனா உத்தவ் தாக்கரே மற்றும் என்சிபியின் அஜித் பவார் பிரிவே 95 மற்றும் 86 இடங்களில் போட்டியிட்டது. மேலும் இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் கடந்த 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பெற்றது. ஆனால் முதல்வரை தேர்வு செய்வதில் வந்த மோதலில் சிவசேனாவை கூட்டணியில் இருந்து வெளியேறி தேசிய காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய தேசிய காங்கிரசுடன் இணைந்து மகா விகாஸ் அகாடி என்ற புதிய கூட்டணியை உருவாக்கியது. இதனை அடுத்து சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே முதல்வராக பதவியேற்ற நிலையில் மகா விகாஸ் அகாடி ஆட்சி அமைத்தது. ஆனால் அதன் பின் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் பிரிந்து ஆட்சி கவிழ்ந்தது. அதோடு தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவாரால் உடைந்தது. இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே முதல்வரானதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா தேர்தல் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்து வருகிறது. ஏனென்றால் சரத்பவார் ஜெயிக்கக்கூடிய நிறைய தொகுதிகளில் பாஜக அதிக வாக்குகள் பெற்றிருப்பது சந்தேகக்குரியதாக இருக்கிறது. அநேகமாக இது குறித்து ஆதாரங்கள் திரட்டி வழக்கு தொடர்ந்தால் பாஜக வெற்றி செல்லாது என்று நீதிமன்றமே அறிவிக்க உள்ளதாகவும் மேலும் காங்கிரஸ் கட்சி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.